கழுத்துல இருக்கிற வலி குறைஞ்சிருக்கு. என்ன வீட்ல எந்த சத்தமுமே இல்லாம இருக்கு? எப்ப பாரு இந்த ஸ்வேதாவும் அத்தையும் சேர்ந்து சீரியல் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. கர 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 கரன்னு சீரியல் சவுண்ட் கேட்கும். அதையும் காணோம். இல்லனா அருணாச்சல அப்பா டிவியாவது பாத்துட்டு இருப்பாரு, நியூஸ் சேனல் ஏதாவது. அதையும் காணோம். ஆமா, என் புருஷன் ஒருத்தர் இருந்தானே, அவன் எங்க போனா? அடப்பாவி, பேசாத, என் மூஞ்சில வந்து முழிக்காதன்னு சொன்னேன். உண்மையாவே இதுதான் சாக்குன்னு நல்லா என்ஜாய் பண்றானோ? வந்த புதுசுல ஒன்னும் தெரியல, ஆனா இப்ப வீட்டை ரொம்ப மிஸ் பண்றேன். வீட்ல வேற யாருமே எனக்கு தேவையில்ல. அம்மா மட்டும் என் கூட இருந்தாங்கன்னா போதும், ஜாலியா இருக்கும். அம்மா எப்போதும் சொல்லுவாங்க, நான் இல்லனா தாண்டி உனக்கு என்னோட அருமை புரியும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா சுடரம்மா, உண்மையா சொல்றேன், இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். சீக்கிரமா வீட்டுக்கு வரேன். குளிக்கிற சத்தம் கேக்குது. அடப்பாவி, இவ்வளவு நேரம் உள்ளதா இருந்தியா? வா வா வா, குளிச்சிட்டு வா. வந்துட்டானா? எவ்வளவு ஜாலியா இருக்கான். ஒருத்தங்க இருக்கேன், ஏதாவது கண்டுக்கிறானா பாரு. ஆதி, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததை விட கல்யாணத்துக்கு அப்புறம் தாண்டா ரொம்ப ஸ்மார்ட்டா தெரியற. ஏன்னா உனக்கு அமைச்ச பொண்டாட்டி அப்படிடா. நிம்மதி பயங்கரமா ஐஸ் வைக்கிறான், நம்பாத. அவ என்ன மத்த பொண்ணுங்க மாதிரி நம்ம வேலையில டென்ஷனா இருக்கும் போது நை 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 நைன்னு நம்மள பேசியே டார்ச்சர் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி பொண்டாட்டி நினைச்சியா? டே, அவ வேற மாதிரிடா. அப்படியே அவ டார்ச்சர் பண்ணதாவே இருக்கட்டுமே, அதுல நானும் சட்டுன்னு ஒரு அரை அரைஞ்சதாவே இருக்கட்டுமே. ஆனா அதெல்லாம் எதையுமே மனசுல வச்சுக்காம உனக்காக லாஸ்ட் சான்ஸ் கொடுத்து உன்னை மறுபடியும் ஏத்துக்கிட்டா பத்தியா, அவ தாண்டா உன் பொண்டாட்டி. என்னது, மறுபடியும் ஏத்துக்கிட்டேனா? டேய், நான் எப்படா சொன்னேன்? அது மட்டுமா, அவ என்ன மத்த பொண்ணுங்க மாதிரி உனக்கு பேசாம பனிஷ்மெண்ட் கொடுப்பான்னு பாக்குறியா? அவளாலெல்லாம் உன்கிட்ட பேசாம 2 நாள் என்ன 2 நாள் 2 நிமிஷம் கூட இருக்க முடியாதுடா. டேய் டேய் டேய், இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல. 2 நாள் என் கூட பேசாம இருன்னு காலையில தானடா சொன்னேன். ஆத்தி, பயங்கரமான ஆளுதான் இவன். இவன் கிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும். இப்ப கூட பாரு, நீ இப்ப ட்ரெஸ் தான் மாத்த போற. இருந்தாலும் நம்ம புருஷன் தானே, நம்ம முன்னாடி ட்ரெஸ் மாத்தினா ஒன்னும் தப்பு இல்லன்னு நம்மளையே தான் பாத்துட்டு இருப்பா. எது? நல்லா உன் மூஞ்சியவே பாத்துட்டு இருப்பேன். இப்பவே கிளம்புறேன். டேய் டேய் டேய், நீ சொன்னீனா அவ கேப்பாடா. இப்ப பாரு, எந்திரிச்சு வெளிய போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி பாரு. அவ எந்திரிச்சு உடனே போயிருவாடா. இவன் சொன்னா நான் ஏன் கேட்கணும்? ஓய் பொண்டாட்டி, நான் ட்ரெஸ் மாத்தணும்டி, எந்திரிச்சு வெளிய போ. இவனை நம்ம கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கோம்ல, அப்படி இருந்தும் கண்ணாடியில என் மூஞ்சியை பார்த்து தான் பேசிட்டு இருக்கான். இவன் சொன்னா நான் ஏன் கேட்கணும்? நான் கேட்க மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். அவனுக்கு வேணும்னா அவங்க திரும்பி நின்று ட்ரெஸ் மாத்தட்டும், இல்லையா நான் கண்ணை மூடிக்கிறேன். இவன் வெளிய போன இப்ப சொன்னதை மட்டும் நம்ம கேட்டோம், அப்புறம் இதே மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். நான் கேட்க மாட்டேன். மவளே, தெரியும்டி, உன் ஈகோ உன்னை தடுக்கும்னு எனக்கு தெரியும். கண்ணை மூடிட்டா உட்காந்துருக்க. வெளியவும் போக முடியாம உள்ளயும் உட்காந்துருக்க முடியாம நீ தவிக்கிறத பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குடி. வம்பிழுத்தது பத்தலையே, இன்னும் கொஞ்சம் வம்பிழுப்போம். டே ஆதி, நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டா. எப்படி சொல்றேன்னு தெரியுமா? இப்ப பாரு, ஏ பொண்டாட்டி, கண்ணை மூடி, நான் ட்ரெஸ் மாத்தணும்னு சொன்னோனே அவ கண்ணை மூடிடுவா. இன்னைக்கு நீ செத்தடி மவளே. மவனே, இதுக்கு ஆப்பு வைக்கிறியா நீ? இரு உன்ன. ஹோ, திரும்பிக்கிட்டா விட்டுருவோமா? உன்னை இன்னைக்கு என் கூட பேச வைக்காம விடவே மாட்டேன்டி. ஆதி டேய், நீ ஒரு நல்ல ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கடா. ஒன்னும் இல்ல, இப்போ உன் பொண்டாட்டி கிட்ட போய் எடி எடி நான் ட்ரெஸ் மாத்த போறேன், நீ கொஞ்சம் அப்படி திரும்பி உட்காருன்னு மட்டும் சொல்ல. நீ சொன்ன உடனே கேட்டுருவாடா உன் பொண்டாட்டி. ஓட்டம் கொய்யோல. டேய் மவனே, இவன. ஹலோ. எஸ், டெல் மீ. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? எனக்கா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. அப்புறம் என்ன, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறேன்னு தெரிஞ்சுதானே எந்திரிச்சு போக பார்த்தேன். அதுக்கும் என்ன தடுத்து நிப்பாட்டிட்ட? கண்ணை மூடுனா அதுக்கும் சொல்ற, சரின்னு திரும்பினா அதுக்கும் சொல்ற. என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? ஹே, நான் என்ன உன்கிட்டயே வந்து சொன்னேன்? நான் கண்ணாடியை பார்த்து என்னமோ சொல்லிட்டு போறேன். உனக்கு என்ன வந்துச்சு? நீ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன்னு தெரியுதுல, எந்திரிச்சு வெளியே போக வேண்டியதானே? நீ தானே போக கூடாதுன்னு சொன்ன. நான் எங்கம்மா போக கூடாதுன்னு சொன்னேன்? நான் போயிடுவேன் தான் சொன்னேன். நீ தான் போகாம உட்கார்ந்துருக்க. அதே மாதிரி கண்ணை மூடுவேன்னு சொன்னேன், ஆனா மூடாம தான் உட்கார்ந்துருந்தேன். அந்த சைடு திரும்பிக்குவேன்னு சொன்னேன், அப்பயும் திரும்பாம என்னையவே பாத்துட்டு இருக்க. நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு என்ன அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா அதுக்கு நானா பொறுப்பு? இப்ப பாரு, 2 நாள் என் கூட பேச மாட்டேன்னு சொன்னேன். 2 நிமிஷமாவது இருந்தியா? பேசிட்ட, அதுக்கும் நானா பொறுப்பு? ஐயோ சரி சரி, புருஷன் இவ்வளவு அழகா இருந்தா பொண்டாட்டியால எப்படி பேசாம இருக்க முடியும்? விடு விடு. டேய், நீ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ற. ஒழுங்கு மரியாதையா ரூமை விட்டு வெளியே போடா. எது ரூமை விட்டு வெளியே போணுமா? ஹலோ மேடம், இது நம்ம ரூம். எனக்கு 50% உரிமை, உனக்கு 50% உரிமை.
நான் இங்க தான் Dress மாத்துவேன். உனக்கு வேணும்னா நீயும் இப்பவே இங்கே Dress மாத்திக்கலாம். எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லப்பா. மவனே என்னவாது பண்ணி தொலை, நான் வெளியே போறேன். ஏய் பாத்துடி. என்ன பயந்து ஓடிட்டியா? எப்படியோ அவளை சமாதானப்படுத்த கொஞ்சமாவது ட்ரை பண்ணோமே. டேய் டேய், நான் ஒன்ன நினைச்சு பயந்து ஓடல, என்னோட கண்ணை நான் காப்பாத்திக்கிட்டேன். கண்ணை காப்பாத்திக்கிட்டாலாம். எப்படியோ அன்பு கொடிய சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டா நம்மளோட எல்லா டென்ஷனும் நம்மளை விட்டு போயிடும். நிம்மதி எவ்வளவு சொல்லியும் கேட்கல. கொஞ்ச நாள் அவளை பிரிஞ்சு இருந்தாதான் ஆதிக்கு அவளோட அருமை புரியும். அதுக்காக தான் நீங்க வான்னு கூப்பிட்டேன். ஆனாலும் ஒரு சமயம் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. என் தங்கச்சி அவ புருஷனை விட்டு கொடுக்காம அவ்வளோ பேசுறா. இவளுக்கு இவ்ளோ பேச தெரியும்ன்றதே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஐயோ அன்பு, அன்பு கொடி, வீடு சாத்தி தானே இருந்தது. அப்ப அன்பு என்ன கதவு வெளியே லாக் போட்டிருக்கு? ஒருவேளை அம்மா ரூம்குள்ள போயிருப்பாங்களா? ஆனா வெளியே லாக் போட்டுட்டு போயிருக்காங்களா? ஐயோ அன்பு, 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 நான் துருவன் வந்திருக்கேன், வெளியே வாங்க. அன்பு, நான் தான், வெளியே வாங்க. அம்மா வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கதவு வெளியே சாத்தி இருந்தது. என்ன காணோம்? அன்பு, பாத்ரூம் எதுவும் போயிருக்காங்களா? பாத்ரூம் கதவும் வெளியே தானே சாத்தி இருக்கு. எங்க போயிட்டாங்க? அன்பு, ஐயோ எங்க போனாங்க? என்னாச்சு? அம்மாவையும் ஆளை காணோம், கதவு வெளியே சாத்தி இருக்கு, அன்பு கூடயும் காணோம். அன்பு, அன்பு. இந்த ரோஜா பூவோட ஸ்மெல் சூப்பரா இருக்கு. எங்க போனாங்க? எங்க தெரியும் கிடைக்கல. எங்க நிக்கிறாங்க? பால்கனில என்ன பண்றாங்க? ஐயோ எனக்கு ஒரு நிமிஷத்துல உயிரே போயிடுச்சு. ஓய், என்ன என்ன பாக்குறியா? ஆனா என்னாலதான் உன்னை பார்க்க முடியாது. ஆனாலும் நீ ரொம்ப அழகா இருப்பேன்னு எனக்கு தெரியும். அவ்வளவு அழகாவா இருக்கும் நம்ம? உன்னாலதான் பார்க்க முடியாதேடி, அப்புறம் எப்படி நான் அழகா இருக்கேன்னு நீ சொல்றேன்னு தானே நினைக்கிற? உன்னோட வாசத்தை வச்சுதான் சொல்றேன். அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்மெல்லு. நீ என் பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஸ்மெல் எவ்வளவு அழகா அடிக்கும் தெரியுமா? அதுவா? வெளிநாட்டு பர்ஃபியூமுங்க, சூப்பர் ஸ்மெல்லா இருக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? ஓகே ஓகே, நாளைக்கு உங்களுக்கும் தரேன். ஓய், சாப்பிட்டியா? இல்லங்க. சரி, தண்ணி கொண்டு வரவா? ஆமா, ரொம்ப தாகடிக்குது, கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். ஆமா, நீ இப்ப என்ன கலர்ல இருப்ப? ரெட்டா, பிங்கா, எல்லோவா, ஆரஞ்சா? என்ன கலரா இருக்கும்? நானா எல்லா ட்ரெஸ்ஸையும் துவைக்க போட்டேங்க, அதான் ப்ளூ கலர் சட்டையை போட்டுட்டு வந்தேன். உன்னை எவ்வளவு பிடிக்கும் நான் சொல்லவா? உன்னை அப்படியே என் கையால எடுத்து அப்படியே வச்சு அணைச்சிக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே. அன்பு, உண்மையாவா சொல்றீங்க? உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? ஆனா ஒரு உண்மையை சொல்லட்டா, உங்களுக்கு என்ன பிடிக்குமா என்னன்னு தெரியல, ஆனா உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அது வேணும்னா உண்மை. இது காதலா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனாலும் நீங்க என் கூட இருந்தா எனக்கு ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்கா இருக்குங்க. அதை விட உன்னை அப்படியே பறிச்சு என் தலையில வச்சுக்கிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும். என்னது? என்ன பறிச்சு தலையில வச்சுக்கணுமா? ஏங்க, என்ன எப்படிங்க பறிச்சு தலையில வச்சுக்குவீங்க? ஐயோ துருவன், வந்துட்டீங்களா? என்னது வந்துட்டீங்களாவா? அப்ப இவ்வளவு நேரம் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஓ அதுவா? அது ஒண்ணும் இல்லைங்க, தோ இந்த ரோஜா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ரோஜா கிட்டயா? ஆமாங்க, உங்க அம்மா யார்கிட்டயும் போன்ல நான் கோவிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டாங்களா. எனக்கும் ரூம்குள்ளே இருக்க போர் அடிச்சது. அதான் அப்படியே பால்கனி சைடு வரலான்னு வந்தேன். இந்த ரோஸோட ஸ்மெல் அப்படியே இழுத்துருச்சுங்க. அப்ப நீங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் ரோஸுக்கா? ஆமாங்க. ஏங்க என்னாச்சு? ஒன்னும் ஆகல. ஏங்க, எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றீங்களா? சொல்லுங்க. இந்த ரோஸ் இருக்குல்ல, தொட்டு பார்த்தேங்க, நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ரோஸ் என்ன கலர்ல இருக்கு? எல்லாமே ரெட் கலர்ல தாங்க இருக்கு. அப்படியா? ஐயோ, எனக்கு ரெட் ரோஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. ஹோ. ஏங்க, எனக்கு ஒரே ஒரு ரோஸ் பறிச்சு தரீங்களா? நானே பறிச்சுக்குவேன்.
ஆனா மத்த பூவை டிஸ்டர்ப் பண்ணிடுவேணும்னு பயமா இருக்கு. நீங்க எனக்காக பறிச்சு தரீங்களா? நான் அதை என் தலையில வச்சுக்கிறேங்க. சரிங்க, பறிச்சு தரேன். தேங்க்ஸுங்க. ச்சே, இவ்ளோ நேரம் என்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்கன்னு நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிட்டேனே. நான் இங்க வந்து நின்னது கூடவா தெரியல. ஏங்க, உங்களை வீடு ஃபுல்லா எவ்வளவு தேடினே தெரியுமா? நீங்க என்னடானா இங்க வந்து நிக்கிறீங்க. ரூம்ல உங்களை காணோனே பயந்தே போயிட்டேங்க. ஐயோ சாரிங்க. நீங்க உங்க தங்கச்சியோட பிரச்சனைக்காக தானே வெளியே போறேன்னு சொன்னீங்க. வர லேட் ஆகும்னு நினைச்சேன். அதுவும் இல்லாம அம்மா வர கிளம்பி வெளியே போயிட்டாங்களா, ரூம்குள்ளே இருக்க போர் அடிச்சது. அதான் கொஞ்சம் காத்து வாங்கலான்னு வெளியே வந்தேன். அப்பதான் அந்த ரோஸோட ஸ்மெல்லு என்ன அப்படியே இழுத்துருச்சுங்க. அதான் இங்கே நின்னுட்டேன். சரிங்க, இங்க பாருங்க, நான் ரோஸை மட்டும் பறிச்சு கொடுக்குறேன். நீங்க எடுத்துட்டு ரூம்குள்ள போயிடுங்க. அம்மா எப்ப வேணாலும் வீட்டுக்குள்ள வரலாம். அப்புறம் நம்ம மாட்டிக்குவோம். ஓகேங்க. நீங்க பறிச்சு மட்டும் கொடுங்க, நான் எடுத்துட்டு உள்ள போறேன். ஓ